இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நீங்க ஹர்ட் ஆகுறத பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தொண்டர்களை பத்தி இவர் பேசுறார். ஆனா இவ்வளவு தூரம் உங்க தொண்டர்கள் விமர்சனம் பண்றதுனால உங்கள் மனைவி, உங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க, அந்த ஹர்ட்டை ஏன் உங்களால உணர முடியல? உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க, அந்த ஹர்ட்டை ஏன் உங்களால அசஸ் பண்ண முடியல? இதில் பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 2 தரப்புமே தான். எந்த அளவுக்கு சங்கீதா பாதிக்கப்பட்டிருக்கலாங்களோ அதே அளவுக்கு த்ரிஷாவும் பாதிக்கப்படுகிறார். அத அவர் என்னைக்கு உணர போறாரு அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனா இதுல இருக்கக்கூடிய உச்சபட்ச வேதனை என்னன்னா, இப்படி 2 பெண்கள் வந்து ஒரு நபரால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது, அந்த 2 பெண்களையும் வசைபாடி விட்டு, அதற்கு நடுவுல முழுமுதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க நார்மலைஸ் பண்ணி நியாயப்படுத்த முயற்சி பண்றீங்க தெரியுமா? இதுதான் உச்சபட்ச வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அதையும் இந்த கட்சியைச் சேர்ந்த பெண்களே பண்றாங்க தெரியுமா? அப்போ எந்த அளவுக்கு சிந்திக்க தெரியாத ஒரு மூளை மழுங்கிய, தான் சொல்வதை மட்டுமே அப்படியே கிளிப்பிள்ள மாரி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்குறார். இப்படிப்பட்ட கூட்டம் தான் அவருக்கு தேவை. அவர்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு, அரசியல் தெளிவு வந்துருச்சுன்னா, அடுத்த நிமிஷம் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த கல்ட்ட விட்டு வெளியில வந்துருவாங்க அவங்க. அவங்க சிந்திக்காத வரைக்கும் தான் விஜய் என்கிற ஒரு தலைமை பிம்பத்த அவங்களால கட்டமைக்க முடியும். எப்படி சினிமால வந்து அவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோ, அதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த தோழர் மீது உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு தாவேகா தொண்டர்கள நினைக்கும் பொழுது.